வீட்டாரும் நானும் என் சபையாரும் சேர்ந்து உமக்கு கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோம். தொடர்ந்து உமக்கு நன்றி உள்ளவனாக இருக்க, நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த சுதந்திர மாதமாகிய சுதந்திர மாதத்திலே நிறைய இந்தியர்களுக்கு என் இயேசுவை பற்றி சொல்வதற்கு என்னையும் எங்கள் சபையாரையும் என் மக்கள் வாழ்க்கை எல்லாரையும் நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த சுதந்திர நாட்கள்ல இந்த 2வது சனிக்கிழமை 9ஆம் தேதி மாலை வேளையில ஆண்டவரே, எங்க மத்தியில சிறப்பு விருந்தினராக சுரேஷ் ஜான்சன் என்கிற ஒரு அருமையான ஐயாவை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களை நீ போஷிக்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆரம்ப பாடல்களையும் வசன பகுதிகளையும் ஜபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். ஆண்டவரே, விசேஷமாக யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவேளை இந்தியாவிலே காலையில் அதிகாலையிலே 2ஆம் மணி 3ஆம் மணி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையும் பாடலையும் ஜபங்களையும் அவர்கள் காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அவர்களையும் இந்த அதிகாலை வேளையிலே ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு தங்கியிருப்பீராக. இந்த சின்சினாடி தமிழ் திருச்சபையும் 2வது சனிக்கிழமை 6வது நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதித்து தருகிறார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம், வாருங்கள். கர்த்தருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆரம்ப பாடலாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம். ஆமென், அல்லேலூயா. பாடுவோம், அகமகிழ்வோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். ஆமென், ஆமென். மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கொடி முழங்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கொடி. அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வியில்லை எனக்கு,
எல்லாம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்று. கர்த்தர் செயலிடு இரு கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிடு அதிசயம் இரு கைதட்டி பாடுங்களே. அல்லேலூயா. லயனுக்கு ரட்சிப்பவன் செல்வோம். லயனுக்கு ரட்சிப்பவன் செல்வோம். ஆண்டவர் வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறை சாற்றுவேன். பேரன்பு என்றும் பறை சாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் நீங்க வந்தீங்கப்பா, வந்தீங்கப்பா. எனக்கு வெற்றி பவனி செல்வோம். இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்த பாடலாக தேவனை நான் உமதண்டையில் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென், ஆமென். தேவனே நான் உமதண்டையில் என்னோடு நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் என்னோடு நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதிலே நான் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதிலே நான் கோரி தொங்க நேரேனோ. ஆவலாயும் அன்பை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில். அல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பார்த்து ராவியில் வந்து மூடிய தூக்கத்தால் நான் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை
நடக்கேதும் அடிகள் போலவே என் பாதை தோன்ற கண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் ஓமரண்டை அருமையாய என்னை அழைத்து அன்பின் தூதன் நாத தேவனே தேவனே நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் எங்கள் நீடார் என் துயர்கள் நாட்டுவேனே. எங்கள் துன்பத்தின் வழியார் இன்று உம்மை வீட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமா சேற்றை வீட்டு பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடேனோ. மகிழும் காலத்திலும் நான் அருவி உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில். Hallelujah. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Hallelujah. தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினாலே நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஜெப நிலையிலே எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவராக Yes, yes. நம் அதிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம் தேவன் நம் அதிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை விரித்தவராக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம் அதிலே இருக்கிறார். தேவனுடைய ஆலய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ மகிமை நம் அதிலே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமையுள்ளவர், நன்மைகளை செய்கிற தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கணக்குக்கு பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. ஒவ்வொருவரும் பாடுவோமா?
இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலை வெடிப்பில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலை வெடிப்பில் இறங்கி வந்தீரே பதிலே வருகிறார் பதிலே வருகிறார் செய்வாடுகிறார் நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மதிலே கடந்து வந்திருக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா, அவருடைய சமூகத்தை உணர்வோமா, நம்மோடு கூட இடைப்படும்படியாக இந்த சின்சினாட்டி பகுதியில இந்த அமெரிக்க தேசத்திலே நம்ம ஒவ்வொருவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஒவ்வொருவரை பயன்படுத்தும்படியாக நம்ம ஒவ்வொருவரை அபிஷேகிக்கும்படியாக நம்ம அதிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமா, கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நாம் அதற்கு தகுதியானவர்கள் கிடையாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி கிடையாது. ஆனாலும் தேவன் நம்மை அன்பு வைத்து நம்ம அன்பு வைத்து நம்மை நேசித்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி இந்த நாளிலே ஒன்று கூட்டி இருக்கிறார். அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி தேவனுடைய மகிமைக்காய் நான் பாடுவோமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து ஒழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தை மாத்திரமே நான் நம்புவேன் ஆண்டவரே, மாத்திரமே நம்புவேன் ஆண்டவரே. நிறைய நம்பிக்கை, நிறைய கேடகம், நிறைய அஸ்திவாரம் ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. பிதாவே, உண்மை இல்லாமல் நாங்கள் யாரையும் நம்ப முடியும் ராஜா? அப்போ மனிதர்கள் ஆண்டவரே மறந்து போகலாம் ஆண்டவரே, சொன்ன வார்த்தை ஆண்டவரே மறந்து போகலாம் ராஜா. ஆனால் என் தேவன் ஒரு நாளைகளை மறவாதவர் கர்த்தாவே. எப்பொழுதும் எங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறபடி நாளே ஆண்டவரப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடி நாளே அப்பா நன்றியோடுமே சோத்திருக்கிறோம். எங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. தீங்கு நாளில் இப்படி கூடார வரைவிலை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. பொல்லாப்பு அணுகாதபடிக்கு, வாதை அணுகாதபடிக்கு, தீங்கு அணுகாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சத்ருவின் முகத்துக்கு எங்களை மறைக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, இதுவரையில என் தேவனுடைய பிரசனைகளோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த ஆராதனை பொறுப்பெடுப்பீராக. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆற்றும்படியாய் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கைகளை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்கள் போடப்பட்டிருக்குது. ஜெரேமியா பால் அவர்கள் சங்கீதத்தை மாறி மாறி முன்னாலே வந்து வாசிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியை அருமையான பிரியா மெல்வின் அவர்கள் வாசிப்பார்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 20 வரைக்கும் அந்த பைபிள் பின்னாலே இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் அருமையான பிரியா அவர்கள் மெல்வின் அவர்கள் வாசிப்பார்கள். புதிய ஏற்பாட்டு பகுதியை டாக்டர் கார்த்திக் அவர்கள் வாசிப்பார்கள். மிஸ்ஸஸ் டாக்டர் கார்த்திக் அவர்கள் வாசிப்பார்கள். சுவிசேஷ பகுதி எப்போது போல மேரி பர்னபாஸ் அவர்கள் வாசிப்பார்கள். சுவிசேஷ பகுதி எப்பொழுது போல சிஸ்டர் மேரி சிஸ்டர் வாசிப்பார்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியை மிஸ்ஸஸ் மெல்வின் அவர்கள் வாசிப்பார்கள். 2வது புதிய ஏற்பாட்டு பகுதியை டாக்டர் கார்த்திக் மிஸ்ஸஸ் டாக்டர் கார்த்திக் வாசிப்பார்கள். சங்கீதம் 144 மாறி மாறி வாசிப்போம். 144ஆம் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தாவரமும் என் கோட்டையும் அடைக்கலும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவதுமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாவைக்கு ஒப்பாயிருக்கிறான், நாட்கள் கடந்து போகிறது. கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை விட்டு சத்துக்களை திரட்டியும் அந்த அம்புகளை எய்து அவர்கள் கலங்களையும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் நல்லத்தனமான கையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்பியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து இந்த அரியானாயை மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமார இளமையில் ஓங்கி வளர்கிற உங்களைப் போலவும் எங்கள் குமாரத்தில் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகல வித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிறைந்திருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-14,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புதல் குடியேறில் போகும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. நம்ம சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் சீரற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உட்காருங்கள். ரெண்டு ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்கின்ற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜ்யங்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரே என்றார். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு,
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபத்தியின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கைக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு வரவழைத்தார் என்றார். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்திருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்னிற்கின்ற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நான் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளையும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடியிருக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்ந்த நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூத்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுத்தீர்கள் என்றார். மறுநாள் காலமே களி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரினால் நிரம்பிற்று. வாசிக்கும்படியான 2வது வேத பாடம் எபேசியர் 4வது அதிகாரம் 25 முதல் 32 வசனம் முடிய. எபேசியன்ஸ் 4 verses 25 to 32. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் திறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வாசிக்கும்படியான இடம்.
சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். சபையாக எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5 to 10 வரை. மத்தேயு 11:5. குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி என்றால், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்வது ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியக்காரர் சுரேஷ் ஜான்சன் அவர்கள். நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஸ்டேட் பேங்க் பல வருடங்களாக வேலைகள் செய்து, அவருடைய மனைவியும் அங்கே வேலை செய்து தமிழ்நாடு முழுவதும் பல இடத்துல ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட சில சாட்சிகள் உண்டு. அதையும் அவர்களிடத்திலிருந்து நான் சொல்ல கேட்கிறேன். அவர்கள் மதுரையை சார்ந்தவர்கள் நான் அங்கே பார்த்ததில்லை. இங்கே அவர்கள் மகளை பார்க்க வந்த இடத்துல அவர்களோடு கூட நான் அறிமுகமானேன். கொலம்பஸ் தமிழ் திருச்சபைக்கு கடந்த மாதத்திலே வந்தார்கள். ஆனபடினாலே சின்சினாட்டி சபைக்கும் கொலம்பஸ் சபைக்கும் வாருங்கள் என்று சொல்லி இந்த இன்னைக்கும் நாளைக்கும் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஜெபிப்போமா. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோரேகோ ஓரேகோ ஓரேவாக்கி இரப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஆண்டவரே, உன் மகிமையான பிரசனம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்குதப்பா. எங்கள் மத்தியில அற்புதம் செய்வதற்காக உன் பிரசனம் இறங்கி வந்திருக்குதுப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையில தியானிக்கும் போது எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களுக்காக அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்துக்குள்ள போகணும் ஐயா. இன்று நீ அற்புதங்களை செய்யணும் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு வந்த ஜனங்கள், ஆண்டவரே, நீங்க அழைத்து வந்த ஜனங்கள் ஒரு முகாந்தரத்தோடு கூட்டி வந்திருக்கீங்க. அதை நிறைவேற்றுவீங்கன்னு விசுவாசி. பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வாதம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு அன்பானவர்களே, உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினால என்ற வாழ்த்துக்கள். இந்த ரூம்ல நுழையும் போது எனக்கு ஆண்டவர் ஒன்றை உணர்த்தினார். இன்னைக்கு நிறைய அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாஸ்டரையா துவங்கும் போது போன வாரம் ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தினார். The God who did miracle last week is going to do a miracle again today. Today. Hallelujah. அதே மாதிரி
பைபிள் வாசித்த பகுதி, கடைசி பகுதி. யோவான் ஸ்நானருக்கு டவுட், இவர் இயேசுதானா? என்னுடைய சீஷர்கள் அனுப்புறான். இயேசு பதில் சொல்றாரு, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் சொல்லு, அற்புதங்கள் நடக்குன்னு சொல்லு. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். This is the proof. This is the evidence. போய் சொல்லு. Hallelujah. The God we worship. மூத்த சகோதரி பிரே பண்ணும்போது சொன்னாங்க, மகிமை இறங்கி இருக்கிறது, வல்லமை உடையவர், அற்புதங்களை செய்கிறவர். Hallelujah. We are ready to receive a miracle today. நான் ஏன் இந்த மிராக்கிள் சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறது ஒரு மிராக்கிள். ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் சுகம் கொடுத்தார். இனம் தெரியாத ஒரு வியாதி, மருந்து மாத்திர சிகிச்சை இல்லாத ஒரு வியாதி, நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன். ஆண்டவர் என் வாழ்க்கை அற்புதம் செய்தார். I was an ordinary believer at that time. இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் அற்புதம் செய்தார். அற்புத சுகம் பெற்றேன். அதிலிருந்து உலகம் ஃபுல்லா போய் சொல்றேன், நான் விசுவாசிக்கிற தேவன், நீங்க ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர். God does extraordinary things for ordinary people. நான் ஒரு ordinary believer. என் வாழ்க்கையில் ஆண்டவர் extraordinary things பண்ணார். Hallelujah. God is good. Hallelujah. இன்றைய பகுதி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த விதமான அடையாளம் மனுஷீக சிந்தனையின்படி அடையாளங்கள் இல்லாம உங்க வாழ்க்கையில் உள்ள தேவை சந்திக்கப்படுகிறது இன்று. காற்று மழை, என் கண்ணு சொல்லுது, அறிவு சொல்லுது, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது, மழை பெய்ய போகுது. But God's word says, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். No sign, no human way. You are going to be blessed. Your need is going to be addressed in a supernatural way. Amen. Amen. Today, open your hearts, be ready. Hallelujah. இந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்பட்டது? 3 ராஜாக்கள். ஒரு நல்ல ராஜா, யூதா தேசத்துடைய ராஜா, நல்ல ராஜா, ஆண்டவரோட உறவுள்ள மனுஷன். இஸ்ரவேல் ராஜா, ஆண்டவர் பிரியமில்லாத மனுஷன், கெட்ட ராஜா, நடுவில் ஒரு உப்பு சப்பானி, neither this nor that. 3 விதமான மனுஷர்கள், 3 தேசத்துடைய ராஜாக்கள், 3 பேருக்கு ஒன்னு காமன். 3 பேருக்கு ஒன்னு காமன். ஒருத்தர் குட், ஒருத்தர் பேட், ஒருத்தர் அக்லி. ஆனா 3 பேருக்கு ஒன்னு காமன். என்ன காமன்? 3 பேரும் ஆண்டவரை கன்சல்ட் பண்ணாம ஒரு மேஜர் டிசிஷன் இருக்கிறாங்க. எதிரியோட சண்டை போட போறாங்க. ஆண்டவரை கன்சல்ட் பண்ணாம. வேதம் சொல்லுது 7 நாட்கள் சென்றார்கள் யுத்தத்துக்கு படையெடுத்து. 7 பைபிள்ல கம்ப்ளீட் அர்த்தம். கம்ப்ளீட் செல்ஃப் டிபெண்டன்ஸ். 3 படை, ஒரு எதிரி, கண்டிப்பா ஜெயிச்சிருக்கான். செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ். வேதம் சொல்லுது
7 நாள் கடந்த பிறகு பெரும் பிரச்சனை, தண்ணீர் தான். இந்த பைபிள் பாசேஜ் வாசித்தீங்கன்னா அவ்வளவு டிஸ்கிரிப்டிவா இருக்கும். இவங்க ஒரு ஏதோ என்ற வனாந்திர பாதையில வர்றாங்க, ஒரு அன்கன்வென்ஷனல் ரூட்ல வர்றாங்க. மேபி அது எனிமே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வர்றாங்க. வழியில எங்கேயுமே தண்ணி இல்லை, பெரிய படை தண்ணி இல்லை. அவங்களுக்கு தெரியுது. அந்த பகுதியில் 10ஆம் வசனம், ஐயோ ஐயோ, அவங்களுடைய வாழ்க்கை முடிவை காண துவங்கிட்டாங்க, தோல்வியை காண துவங்கிட்டாங்க. ஐயோ அன்பானவர்களே, நீதிமொழிகள் 14:12 சொல்லுது, மனுஷனுக்கு ஒரு வழி இருக்குது, அது செவையாய் தெரிகிறது பார்ப்பதற்கு, ஆனால் அதன் முடிவு தோல்வி, மரணம், ஏமாற்றம், மன உளைச்சல். ஒருவேளை என் அன்பானவர்களே, அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியங்கள்ல ஆண்டவரை கன்சல்ட் பண்ணாம ஒருவேளை பல ஸ்டெப்ஸ் போயிருக்கலாம். ஒருவேளை இந்த 3 படைய போல ஒரு தாகம், ஒரு பயம், I am at the end of the rope, I am about to face a defeat, நான் என்ன செய்வேன், புலம்பல், ஐயோ. I have come here from Madurai to tell you good news. It's not too late. It's not too late. நானும் பாஸ்டர் ஐயாவும் தற்செயலாக ஒருத்தர் சந்திச்சோம். உங்க பாஸ்டருக்கு உங்க சர்ச் மேல மிகுந்த பேஷன். அன்பானவர்களே, he was very happy about it. தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய அரண்மனைக்கு போகிறார். அந்த அரசனை பார்க்கிறார், அரசனுடைய சிறப்பை பார்க்கிறார். பார்த்து சொல்றா, உமது ஜனங்கள் பாக்கியவான். எழில் அரசன் இந்த ராஜாவை பார்த்து, நான் சொல்றேன், நீங்கள் பாக்கியவான். ஆமென் சொல்ல முடியுமா? கையில் வைத்து ஆமென் சொல்ல முடியுமா? A pastor with a passion for you, a burden for you. அதனால நான் இங்க இருக்கேன். Glory to God. It's not an accident. It's God's long-term plan. He wants a miracle in your life today. Amen. சத்தமா ஒரு ஆமென். ஹalleluya. நான் மதுரை வர்றேன். மதுரை எல்லாம் சத்தமா பேசுவாங்க. ஆமா பாஸ்டர். அப்ப அந்த பிரச்சனை நேரத்தில் கீழ்ப்படியாமலுடைய நேரத்தில் இந்த நல்ல ராஜா சொல்றாரு, நம்ம ஆண்டவர் இப்ப கன்சல்ட் பண்ணலாமே. அதான் சொன்னேன், இட்ஸ் நெவர் டூ லேட். நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, 1 நாள் 2 நாள் 7 நாள் கம்ப்ளீட். டுடே கம் பேக் டு God. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க எலிஷா இருக்காரு. உடனே இந்த ராஜா ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. இந்த எலிஷாவுக்கு ஒரு நல்ல குவாலிபிகேஷன் இருக்குது. போடுங்க 12ஆம் வசனம். இவனிடம் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. The word of Lord is with care. Hallelujah. அன்பானவர்களே, இவங்களுக்கு தேவை என்னது? இவங்களுக்கு தேவை தண்ணி, இவங்களுக்கு தேவை யுத்தத்துல வெற்றி. ஆனா ராஜா சொல்றான், எலிஷாட்ட போவோம். ஏன்? அவன் என்ன இருக்கு? தண்ணி இருக்கா? வெற்றிக்கு ரகசியம் இருக்கா? அவன்கிட்ட வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில எல்லாம் இருக்குது. ஹalleluya.
அன்பானவர்களே, இதான் உங்களுடைய எலிஷா, இதான் என்னுடைய எலிஷா. ஆமென். இந்த தீர்க்கதரிசி, இந்த கர்த்தருடைய வார்த்தையில எல்லாம் இருக்குது. என்னுடைய மன வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு இதுல சத்தியம் இருக்குது, வழிநடத்தல். என்னுடைய குடும்பத்துல பாசத்தோடு எல்லாரும் இருப்பதற்கு இங்க இருக்கு வழிநடத்தல், கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. என்னுடைய வேலை ஸ்தலத்துல வெற்றியமா இருப்பதற்கு இங்க இருக்கு வார்த்தை. என் வாழ்க்கையில் உள்ள பஞ்சம் நீங்குவதற்கு இங்க இருக்கு வார்த்தை. என் இதயத்தில் உள்ள தாகத்தை தீர்ப்பதற்கு இங்க இருக்கு வார்த்தை. Everything is in this word. Hallelujah. He is my prophet. நீ வார்த்தை எபேசியர் பகுதியில் சொல்லுது, நம்ம பரிசுத்த ஆவினால் முத்திரை போடப்பட்டிருக்கோம். He is inside. He is my prophet. யோவான் 14:26 சொல்லுது, உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுவார். உங்களுக்கு ஒரு தாகம் இருக்குது, தீவிரவாத தாகம், தாங்க முடியாத ஒரு உளைச்சல், பசி, நெருக்கம். எனக்கு உள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் அப்போதைக்கு வார்த்தையை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மகனே, இதான் உனக்கு வார்த்தை, இதுதான் உனக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தை, இதுலதான் உனக்கு சொல்யூஷன் இருக்குது, இதுலதான் உன் தாகம் தீர போகுது, இதுலதான் நீ சரியான பாதையில போக போற. நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறோம். ஐம் ஷூர் இங்க உள்ள எல்லாரும் வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி எப்படி பேச வைக்கிறது? எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். ஆமென் சொல்ல முடியுமா? இந்த தீர்க்கதரிசி எப்படி வேத வார்த்தை எனக்கு நினைப்பூட்டுவா? நான் வாசிக்க துவங்கும் போது, ஆண்டவரே, என் முன்னாடி இந்த பிரச்சனை இருக்காங்க, இன்னைக்கு ஒரு இந்த சவாலை சந்திக்கணும் ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க. Give me your word. Hallelujah. Hallelujah. அப்போ ஒரு வார்த்தை உங்களோட பேசு. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? வார்த்தை பேசி அனுபவம். Hallelujah. That is your rema. அதான் உங்க எலிஷா. அன்பானவர்களே, இதுதான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. என் பேரு சுரேஷ் ஜான்சன். ஜான்சன் எல்லாரும் தெரியும், நான் கிறிஸ்டியன். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சான, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம். பட் ஸ்டில் there was a vacuum inside. எனக்கு தெரியும் எனக்கு ஒண்ணு இல்லை. I don't have that one thing. கண்டுபிடிச்சேன், அது ஆண்டவர். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நான் சுமார் 35 வயசு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் பார்க்க முடிச்சு. அது வரைக்கும் காணாத சந்தோஷம், அதே வேலை, அதே சம்பாத்தியம் எல்லாம். பட் a new dimension, joy. அப்படி இருக்கும்போது நான் புது ஒரு ஆராதனை போயிருந்தேன். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சீட் கிடைச்சிச்சு. ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு வசனம் புரியல. எனக்கு ஆண்டவர் இப்பதான் உங்க வந்திருக்கேன் ஆண்டவரே, இப்பதான் வாழ்க்கை அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லுது நான் உன்னை கைவிடுவதே சொல்லுது ஆண்டவரே. எனக்கு புரியல. நான் உனக்கு சொன்னதை எனக்கு புரியல. இன்னைக்கு எதுவும் குறிப்பா சொல்லுமா தெரியல எனக்கு. பட் அந்த வார்த்தை பிடிச்சிக்கிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கிளம்புறதுக்கு வெளியே வந்து ரூம் விட்டு பெட்ரூம் போட்டு வந்து வாஷ் பேசின் வாயை கிளம்புறேன். வாயில ரத்தம் கட்டி கட்டியா கீழே விழுச்சு. அப்படியே வாயை சும்மா வாஷ் பண்ணிட்டு சர்ச் போயிட்டேன். சர்ச் முடிஞ்சு வெளியே வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, சுரேஷ் உன் வாயில் ரத்தம் வருது, உன் வாயில் ரத்தம் வருதுன்ட்டு. நான் அப்படியே டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் என்னவோ லிஸ்ட் டெஸ்ட்லாம் பண்ணி சாயங்காலம் வாங்கினாரு. சாயங்காலம் போறதுக்குள்ள பார்த்தா என் யூரின்ல பிளட் போகுது, என் ஸ்கின்ல ரத்தம் வெளியே வராது, ஸ்கின்ல டாட் டாட்டா உள்ளுக்கு இருந்து வெளியே வந்திருக்கும், ஸ்கின்க்கு கீழே இருக்கு. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வாஸ் ஷாக்.
டாக்டர் உடனே ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டார். அவங்க எல்லாம் சொன்னாங்க இது ஒரு ரேர் டிசீஸ், நாங்க இது மாதிரி ட்ரீட் பண்ண கிடையாது. எனக்கு கொடுத்த இன்சார்ஜ் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். நான் காலேஜில் டீச் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஹேண்டில் பண்ண கிடையாது. அது ட்ரை மை பெஸ்ட். ஒரு மனுஷனுக்கு பிளட்ல ஒயிட் செல்ஸ் ரெட் செல்ஸ் இருக்க மாதிரி பிளேட்லெட் ஒரு கவுண்டர் இருக்கு. இந்த பிளேட் வந்து ரத்தத்தை சரியா உரைய வைக்கும். எனக்கு 1 லட்சத்துக்கு 3 லட்சம் இருக்க வேண்டிய பிளேட்லெட் கவுண்ட் திடீர்னு குறைஞ்சு 40,000 ஆயிடுச்சு. அதனால ரத்தத்தை உள்ளுக்கு வைக்கிற சக்தி வந்து ரத்தம் ஆங்காங்க வெளியே போகுது. சாஃப்ட் டிஷ்யூஸ், நாக்கு சாஃப்ட் டிஷ்யூ, கிட்னி சாஃப்ட் டிஷ்யூ, ஸ்கின் சாஃப்ட் டிஷ்யூ, எங்கெங்கெல்லாம் வெளியே வருமோ அங்கெல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கு. அவர் சொன்னாரு இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, இந்த வியாதிக்கு சிகிச்சை கிடையாது. இந்த வியாதிக்கு பேரு உங்களை சொல்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, இடியோபதிக் த்ரோம்போசைட்டோபெனி பர்புரா. முதல் வார்த்தை என்னது? இடியோபதிக், காரணம் இல்லாத வியாதி. ஒரு மனுஷனுக்கு கால்ரா வருதுன்னா ஒரு காரணம் இருக்கு, மலேரியா இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கு, டிபினா ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு அந்த காரணத்துக்கு மருந்து கொடுத்தா சரியா போயிடுவாங்க. எனக்கு வந்திருக்கிறது இடியோபதி. ஏன் என் பிளேட்ல குறைஞ்சிச்சுன்னு தெரியாது. டெங்கு காய்ச்சல் வந்துச்சு, அதில் நிறைய பேருக்கு பிளேட்லெட் வார்த்தை ஃபெமிலியரா இருப்பாங்க. டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு, அந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது பிளேட்லெட் குறையும். டெங்கு காய்ச்சல் மருந்து கொடுத்தோம் பிளேட்லெட் தன்னால் இன்க்ரீஸ் ஆயிடும். எனக்கு எந்த காய்ச்சல் கிடையாது. ட்ரீட் பண்ணிருந்தாங்க, என்னோட லெவல் கீழே போயிட்டே இருந்துச்சு. அப்ப இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார், நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க ஒண்ணும் முடியாது, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க ஒண்ணும் முடியல, நீங்க அவரை எங்கேயாவது நல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போங்க. சீம்ஸ் வெள்ளூர் போனோம். சீம்ஸ் வெள்ளூர் சொன்னாங்க, மதுரை டாக்டர்ஸ் கரெக்டா டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, நீங்க இருங்க பார்ப்போம். என்னோட பிளேட்லெட் லெவல் கீழே போயிட்டே நான் பார்க்க ஹெல்த்தியா இருக்கேன். எனக்கு கொடுத்த ஒரே மருந்து ஸ்டீராய்டு. அதாவது காமன் லாங்குவேஜ் சொன்னா போற உயிரை நிப்பாட்டிக்கிற மருந்து. ஸ்டீராய்டு சாப்பிட்டதுனால பசி பயங்கரமா வரும். நிறைய சாப்பிடும், பயங்கர குண்டா இருப்பேன். ஐ லுக் வெரி ஓகே, பட் ஐ வாஸ் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் டெத். ஒவ்வொரு ரிப்போர்ட்லயும் என்னோட பிளேட்ல இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. அட் ஒன் பாயிண்ட் என்னோட பிளேட்லெட் கவுண்ட் 10,000. நான் சொல்லுங்க, யூ ஆர் அட் த கட் ஆஃப் பாயிண்ட், இதுக்கு மேல சர்வைவல் பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிருந்தேன், நான் அங்கங்க போயிட்டே இருந்தேன் ஆண்டவரே, இப்ப 24 மணி நேரம் பாதை பண்ணிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தாங்க. 2 காரியங்கள் சொல்லிச்சு. அப்ப ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஆண்டவர் ஊழியக்காரன். இப்ப எனக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் உனக்கு சொன்னதை கால் செய்யும் அளவுக்கு உனக்கு கைவிடுவதில்லை. அவர் சங்கீதம் 118:17 சொல்றேன், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்படியே டெய்லி 2 காரியங்களை ப்ரே பண்ணிருப்பேன். ஒரு நாள் காலையில என் பிரைவேட் ரூம்ல சுமார் ஒரு 4 மணிக்கு நான் எழுந்திருக்க நேரம் கண்ணை திறந்து காட்டுல பார்த்துருந்தேன். என் ரூம்ல யாராவது வர மாதிரி. அவர் கேட்டார், சுரேஷ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். சொன்னோன்னே ஒரு பிரைட் லைட் என் உடம்புல அப்படியே பாஸ் ஆச்சு. கையில் ஒரு டார்ச் அடிச்சா கை இப்படி பிங்கா இருக்குமோ, ஒரு உடம்பே ஒரு பிங்கா இருக்கும், ஒரு ஃபீல், ஒரு மைல்டு வைப்ரேஷன். ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே லைட் பாஸ் ஆகி போச்சு. நான் கொஞ்ச நேரம் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து கட்டில் படுத்து மனைவி எழுப்பி சொல்லிட்டேன். ரூம் பூட்டி இருந்துச்சு, யாரும் வந்திருக்க முடியாது. ஆனால் அட் சேம் டைம் நான் ஐ வாஸ் நாட் ஹலுசினேட்டிங், எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் நான். அப்போ மனைவி சொன்னாங்க, நீங்கள் 2 காரியங்களும் ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் கீழ். நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் உங்களை ஒளியினால அபிஷேகித்தார்.
கர்த்தருடைய வல்லமை சரீரத்தில் பாய்ந்து போயிடுச்சுன்னா சரீரத்தில் கோணலான நோயிலும் செவையா. We believe, we pray. அது ஒரு சண்டே. சிஎம்சியில் சண்டேல யாருமே வரமாட்டாங்க. அன்னைக்கு ஒரு காலையில் 9 மணி போல லேப் டெக்னீஷியன் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னாங்க. they are preparing for some operation. இது எப்படியும் மறிக்க போறாரு, ஒரு சான்ஸ் எடுத்து என்னவோ பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்ப என் மனைவி சொன்னாங்க, இதுதான் உண்மையான டெஸ்ட். ஒவ்வொரு பிளட் டெஸ்ட்லயும் உங்க கவுண்ட் கீழே போயிட்டே இருந்துச்சு. இந்த டெஸ்ட் பேசு. ரொம்ப பெய்த்தோட ஈகரச காத்துட்டு இருந்தோம். அன்னைக்கு சாயங்காலம் ஜூனியர் டாக்டர் இருந்தார். சுரேஷ், உங்க மெடிக்கல் ஹிஸ்டரியில டேர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டைம் உங்க பிளேட்லெட் மேல உயர துவங்கிட்டு. ஹல்லேலூயா. நாளைக்கு சீஃப் உங்கள்கிட்ட பேசுவார். எங்களுடைய ஃபெய்த் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் அது வரைக்கும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியல. யார் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஜூனியர் டாக்டர் வரும்போது எனக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ்லாம் இருந்தாங்க. நாங்கள் அப்படி ஹல்லேலூயான்னு சொல்லி சத்தமாக ஆண்டவர் மகிமை. அடுத்த நாள் காலையில் சீஃப் வந்தார். நாங்கள் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்டேஜில், அதனால நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணுவோம் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் டெஸ்ட் எடுப்போம். நீங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரும்போது உங்கள் கவுண்ட் 40,000 அந்த லெவலுக்கு வந்தா கூட உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம், அப்புறம் பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப கான்பிடென்ட். நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்ல புக் பண்ணிருக்கோம். அடுத்த ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. என்னுடைய பிளேட்லெட் கவுண்ட் 1,21,000. டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன், உங்களுக்கு கொடுத்த ஸ்டீராய்டு அண்ட் டேப்பர் பண்றேன், 1 month கழிச்சு வாங்க. 1 month கழிச்சு போனோம். என்னுடைய பிளேட்லெட் கவுண்ட் 2,22,000. டாக்டர் சொன்னாரு, I am going to stop your medicine. Come back after 3 months. 3 months கழிச்சு போனோம். என்னோட பிளேட்லெட் கவுண்ட் 2,44,000. டாக்டர் சொன்னாரு, இனிமேல் நீங்க வர வேண்டாம். Glory to God. Hallelujah. Hallelujah. Our God is a God of miracles. இந்த 3 ராஜாக்களும் ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேட்க போறாங்க. எலிஷாட்ட போறாங்க. எலிஷா பயங்கரமா கேள்வி கேட்கிறார். ஏன் இத்தனை நாள் எங்கெங்கயோ தெரிஞ்சுட்டு இருந்தீங்களே, போங்க உங்க ஃபால்ஸ் காட்ஸ்ட போங்க அப்படின்னு கடைசி சொல்றாரு, இந்த நல்ல ராஜா இருக்காருல்ல, இந்த யூதா தேச ராஜா இருக்கார், அவருக்காக நான் வார்த்தையை சொல்ல போறேன். For the sake of that good king. Hallelujah. அன்பானவர்களே, for your sake you can be a blessing in your family. For your sake your church can be blessed. For your sake your office can be blessed. Amen. For your sake your neighborhood can be blessed. Hallelujah. For the sake of ஏசாயா 45:4 சொல்லுது, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்துக்குள்ள புதையல்களையும் ஒளிப்படுத்த என்னுடைய செல்வத்தையும் தருவேன். எதுக்காக? என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம். Hallelujah. One man. Hallelujah. One man with a right relationship with God. For the sake of blood of Jesus I am healed. Hallelujah. இயேசு இரத்தத்தினால நீங்க சுகமாக்கப்படுறீங்க. Amen. Hallelujah. இயேசு இரத்தத்தின் நிமித்தம் என்னுடைய பாவங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிற்று என்று 1 யோவான் 1:7 சொல்லுது. இயேசு இரத்தம் ஜெயம். Hallelujah. For the sake of cross. Glory to God. யோவான் 16:23 சொல்லுது, என் நாமத்தில நீங்கள் எதை கேட்டால் என் பிதா தருவார். For the sake of the name of Jesus. Hallelujah. அன்பானவர்களே, எல்லா ஜெபம் என்ன கேட்கிறோம் சொல்றோம்? இயேசு நாமத்தில. For the sake of the name of Jesus. இப்ப எலிஷா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். திரும்ப திரும்ப வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். போடுங்க 16, 17, 18. 2 ராஜாக்கள் 3, 16, 17, 18.
திரும்ப திரும்ப சொல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இது எலிஷாவுடைய வார்த்தை அல்ல. நீங்க பள்ளத்தாக்கு எங்கோ குழிய வெட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெட்டுங்க. செகண்ட், ஆண்டவர் வார்த்தை. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு எளிதானது. இங்கிலீஷ் பைபிள்ல இட்ஸ் a simple thing, it's an easy thing for the Lord. எனக்கு கஷ்டம், உலகம் சொல்லுச்சு எனக்கு மருந்து இல்ல, ஆண்டவருக்கு அது ஈஸி. உங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, இது கஷ்டம், இது கஷ்டம், it's difficult, it's impossible, I've been carrying this problem for several years. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, it's easy. ஹalleluya. என்னோட கையில உயர்த்தி சொல்றீங்களா? என்னுடைய தேவை சந்திப்பது ஆண்டவருக்கு எளிதானது, எளிதானது, எளிதானது. Hallelujah. Thank you. God bless you. Hallelujah. இதோட உங்களுக்கு வெற்றியும் தருது. முடிக்க போறேன். அன்பானவர்களே, 20 வசனம் போடுங்க. ஏன் புளிய வெட்ட சொல்றார் ஆண்டவர்? illogical, counter intuitive, I cannot understand. எனக்கு தேவை தண்ணி, நான் ஏன் புளிய வெட்டுறேன்? தாகத்தோட இருக்கேன், நான் புளிய வெட்டுறதுக்கு பல நீங்க புளிய வெட்டுனாங்க, புளிய வெட்டுனாங்க. ஏன்? இட்ஸ் the act of faith. It's the act of faith. அன்பானவர்களே, நீங்க கையில வாக்குத்தத்தம் வச்சிருக்கீங்க. You have a promise. அந்த ப்ராமிஸ் நிறைவேற என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? Act of faith. Act of faith. Hallelujah. என்னாகும் 4ஆம் அதிகாரம் சொல்லுது, அவங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ப்ராமிஸ் லேண்ட் கொண்டு போயின்ற வார்த்தை இருந்துச்சு, ஆனா வார்த்தையை விசுவாசிக்கல. இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அருமையா போட்டுருக்கு. They did not mix word with faith. உங்க கையில் உள்ள ப்ராமிஸை எதோட மிக்ஸ் பண்ணணும்? ஃபெய்த்தோட. Hallelujah. Act of faith. அவங்க கண்ணுக்கு தெரியுது இப்ப தண்ணி வர்றத. Act of faith. உங்க மனசுல உன்னை பார்க்கும். நீங்க பெருமாள் ஸ்ரீ சொன்னா அவரை தொட்டால் அவருக்கு முன்னாடி ஒரு பார்வை வந்துருச்சு, நான் சுகமா டக்கு டக்கு டக்குன்னு நடக்க போறேன், என் பலவீனம் நீங்க போகுது, என் வியாதி நீங்க போகுது. She saw the word, she saw the healing. தொட்டால் சுகமாவே. வெட்டு வெட்டு வெட்டு, தண்ணீர் பள்ளத்தாக்கு எங்கு நிரப்பப்படும். 20ஆம் வசனம் சொல்லுது. And it came to pass in the morning, when the offering time was offered, something happened. Offering time. ஒரு கனெக்ஷனை பாருங்க, ஆண்டவருக்கும் அங்க தண்ணிக்கும் கனெக்ஷனை பாருங்க. prayer time, sacrifice time, offering time. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். சில இதுல தெரியல, என்கேஜேவியில வந்து suddenly the water came. என்கேஜேவி வச்சிருந்தீங்கன்னா அந்த வார்த்தை பார்ப்பீங்க, suddenly the water came. எனக்கு சடன், உங்களுக்கு சடன். ஆண்டவருக்கு முதலே தெரியும். எப்ப தோன்றாங்களோ அப்பவே ஆண்டவருக்கு தெரியும், நான் தண்ணீரை அனுப்ப போறேன். சூப்பர் நேச்சுரல். இந்த பகுதி சொல்லும், எங்க இருந்து தண்ணி வச்சா? வனாந்திர வழியாக. It came from the way of wilderness, unexpected way. நீங்க ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. You are seeking a solution, you are seeking a healing, you are seeking a blessing. You have in your mind something else. அவர் மூலமா வரப்போகுது, நான் இதை செய்யற வரப்போகுது. God is telling you today, God is telling to you something. நீங்க எதிர்பாராத இடத்துல வரப்போகுது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 55:8-9 சொல்லுது,
என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. ரோமர் 11:33 சொல்லுது, கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். No one knows how God is going to bless you today. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. No one knows how. Why? எலிசாவுக்கு தெரியுமா இந்த தண்ணி எங்க வரப்போகுது? தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஆனா சொல்லிட்டார். அது கர்த்தருடைய வார்த்தை. எலிசா ஒண்ணு தெரியும், இந்த வார்த்தை நிறைவேறும். Do you believe the word? That's enough. And the how, why, logistics, reasoning, understanding எதுவும் தேவையில்லை. Do you believe the word of God? நானும் நீங்களும் வசிக்கிற இந்த சின்சினாட்டி அமெரிக்கா உலகம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. Hallelujah. நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த இந்த பகுதி சொல்லுது, தண்ணீர் 20 அவசரம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்துச்சு. பைபிள் எங்கெங்கெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கணும் அது உண்மையான அர்த்தம் ஓவர்ஃப்ளோ, abundance, ஓவர்ஃப்ளோ. நீங்க எதிர்பார்த்தது ஒரு பாட்டில் தண்ணி, ஆனா வேதம் சொல்லுது the place was covered with water. The nation, தமிழ் பைபிள், தேசம் எங்கும் தண்ணீர் நிரம்பிற்று. abundance. Hallelujah. Hallelujah. From scarcity mode, தண்ணி scarcity mode to abundance. Hallelujah. கையில் உயர்த்தி, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வருகிறார். வேதம் சொல்லுது, என் சத்துருக்கள் உருவாக்க நீ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையிலே என்னை நான் அபிஷேகம் பண்ணினேன். என் பாத்திரம் கையில் 2 கை வருது. என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. உங்க சத்துரு யாரு? Who is your enemy? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, உங்க எழுத்து வீட்டுக்காரங்க கிடையாது, உங்க பாஸ் கிடையாது, உங்க இன்லாஸ் கிடையாது. Who is your enemy? உங்க வியாதி, உங்க வீக்னஸ், உங்க மனசுக்குள்ள உள்ள உளைச்சல், சத்துரு, உலகம். எல்லாருக்கும் முன்னாடி there's going to be abundance, overflow. Hallelujah. ஆண்டவரே ஒரு விசை ஜெபம் பண்ணு, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசை, நான் இன்னும் மெசேஜ் முடிக்கல. ஒரு விசை எனக்குள்ள தெய்வீக சமாதான நதியை போல வரணும் ஐயா. ஆண்டவரே தாகத்தோடு ஜனங்களுக்கு அந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்புனீங்க. அந்த இடம் முழுவதும், தேசம் முழுவதும், பள்ளத்தாக்கு முழுவதும், வேலி முழுவதும் தண்ணி நிரம்பிற்றே. Give me the joy. Give me the purpose of life. ஏதோ உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வந்துட்டு இருக்க ஆண்டவரே. Give me a purpose of life. There shall be abundance. ஆண்டவரே ஒரு வீக்னஸ், ஒரு இன்ஃபர்மிட்டி எனக்கு பயத்தை தருது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, I am giving abundant health, overflow of health. Hallelujah. அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். From abundance mode, பைபிள் முடிக்கல, டைம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா மிராக்குலஸா விக்டரி. எதிரி வர்றாரு, இவங்க என்ன பண்ணிருந்தாங்க? பள்ளம் தோண்டினாங்க இல்லையா, செமன்ல தண்ணி ஊத்துற என்ன கலர் வரும் சொல்லுங்க பாப்போம். நான் கிறிஸ்துமஸ் இல்ல, சோப்பா தண்ணி இருக்கும். வேதம் சொல்லுது, சூரியன் அப்படியே உதிக்குது, ஒரு ஆங்கிள் அந்த லைட் அடிக்குது, பார்த்தா அப்படியே பிளட் மாதிரி தெரியுது. அது எதிர்கால சொல்றான், 3 ராஜா ஒருத்தர் வெட்டிக்கிட்டான், போ நமக்கு வேலையே கிடையாது, பட்டையவனை உள்ள போய் சூர்யாரு அப்படின்னு அசால்ட்டா கேட்ச்ல வர்றாங்க. வந்து பார்த்தா இவங்க அப்படியே ஜெயிச்சிடுறாங்க. வெற்றி. ஸ்காசிட்டி மோட், abundance mode, victory mode. Hallelujah. Glory to God. எல்லாரும் ரெவல்யூஷன் ஜெயிப்போமா, எந்திரிச்சு ஜெயிப்போமா. ஜெபிச்சு முடிச்ச பிறகு பாஸ்டர் ஐயா கம்யூனியன் கொடுப்பாங்க. ஃபைனல் ப்ரேயருக்கு இன்னைக்கு இது now is a time of miracle. Now is a time of miracle. Maybe you are not used to that, but today God has brought me here for the very purpose. God has brought me here for the very purpose.
You need a miracle. You need a miracle. ஆண்டவரே, be honest with God. Open your heart. Be honest with God. ஆண்டவரே, உம்மை நாங்கள் யோசித்து பார்க்காம என் சுயத்தில் எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் வேதனை அனுபவிக்கிறேன், தேவையோடு இருக்கேன், மனக்கலக்கத்தோடு இருக்கேன், கேள்வி மீது கேள்வி எனக்குள்ள வந்து கொண்டிருக்குது, பலவீனத்தில் இருக்கேன். ஆண்டவரே, உங்கள் கிருபை பெரிதப்பா, என் குறைகளை காற்று உங்கள் கிருபை பெரிது. Today I am with you, God. I seek you. I need your word that makes a difference in my life. இன்னைக்கு அற்புதம் செய்யும் வார்த்தை வேணும் ஐயா. என் வாழ்க்கையில நிறைவு வேணும். எத்தனை நாள் இந்த பலவீனத்தோடு இருக்க முடியும்? எத்தனை நாள் இந்த போராட்டத்தோடு இருக்க முடியும்? எத்தனை நாள் இந்த கேள்விக்குறியோடு இருக்க முடியும்? Come back to God today. How long, how far you are gone away, it doesn't matter. Today, the grace of God is towards you. The grace of God is with you. அந்த ஒரு ராஜாவின் நிமித்தம், யூதா தேசத்து ராஜாவின் நிமித்தம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம், I am doing a miracle. I am doing a miracle. I am doing a miracle. உங்களுடைய சரீர பலவீனம் இப்ப நீங்குது. எங்க இருந்து வரும் தெரியாது. ஆனா I know today you are receiving. Today there's a difference in your life. Today there's a deliverance. உங்களுக்கு அறியாத ஒரு spirit of darkness, உங்களுக்குள்ள ஒரு பதஷ்டம், ஒரு anxiety, ஒரு tension, இன்னைக்கு இயேசு நாமத்தில், for the sake of the name of Jesus, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அந்த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் ஒரு செயல் எல்லாம் அற்று போவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. டுடே இஸ் a day of deliverance. ஆண்டவர் ஜெய கிறிஸ்து விக்டரி போர்ட் உன்னை மேற்கொள்கிற மனுஷனாக விசுவாசி ஆக்குறார். யூ ஆர் ஓவர் கம்பர். கையில் உயர்த்தி, ஐ எம் ஓவர் கம்பர். பயமே, கவலையே, திகைப்பே, இயேசு நாமத்தில் அவனை கடிந்து அப்புறப்பட்டு, I am liberating myself in the name of Jesus. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். The spirit of light is with me. Hallelujah. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். உன் வாழ்க்கையில நிறைவு, நிறைவு, நிறைவு. என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எங்கெங்க தாக இருக்கோ, எங்கெங்க ஒரு ஸ்காசிட்டி இருக்கோ, எங்கெங்க ஒரு நீட் இருக்குதோ, இன்னைக்கு சொல்லுங்க, there's abundance in the name of Jesus. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். Thank you. God bless you. ஜெப நிலைமையில் இருப்போம்.